ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, சாம்பியன் போற்றியில் சாம்பியன் டிராஃபி இரண்டாவது போட்டியாக இன்றைய தினம் இந்திய அணி மற்றும் பங்களாதேஷ் அணிகள் அபுதாபியில் மோத உள்ளார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11 இடம்பெற்றிருந்தார்கள். ஒரு சிறப்பான ஆட்டமாக இருந்தது. குறிப்பாக வில் யங்கை பற்றி கூறியிருந்தோம், கேப்டனாக தேர்ந்தெடுக்க சொல்லி. அவர் சதம் அடித்திருந்தார். மற்றும் பிலிப்ஸை பற்றி கூறியிருந்தோம், அவரும் ஒரு அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஹென்றி, அதாவது சென்ற போட்டியில் நாம் கூறியதில் வில் யங், பிலிப்ஸ், ஹென்றி மற்றும் பாகிஸ்தான் அணியில் குஷால் சதீக், ஆஹா சல்மான், ஹாரிஸ் ரஃப், பாபர் அசாம் போன்ற 8 பிளேயர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் மேட்ச் ரிசல்ட் என்பது மாறிவிட்டது. அதற்கு காரணமாக டாம் லாத்தம் அவர்களை நாம் கணிக்க முடியவில்லை மற்றும் வில் உருக்கி இவர்களின் ஜாதகம் நமக்கு கிடைக்கவில்லை. பிளேயிங் லெவல்களில் அவர்கள் இல்லை என்று நாம் அதை விட்டுவிட்டோம். வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிறப்பான ரிசல்ட்டாக இருக்கக்கூடிய வகையிலே நமது கணிப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய தினம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதும் போட்டியில் முதலாவதாக இந்திய அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மாவை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். டாஸ் போட்டதற்கு பிறகு நாம் கூற உள்ளோம். அதேபோன்று சுபம் கில் அவர்கள் 25லிருந்து 30 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது 20லிருந்து 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஜடேஜா போன்றோர், அக்ஷர் பட்டேல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன 2 பேர்த்த ஆப்ஷனலாக வச்சிங்க. அதாவது ரோஹித் சர்மா டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த லக்னத்தை வைத்து நம்ம கூற உள்ளோம். சுபம் கில் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 20லிருந்து 30 ரன்குள்ளே தான் அடிப்பார். விராட் கோலி சிறப்பான ஆட்டமாக இருக்கும், ஸ்ரேயாஸ் ஐயர் சிறப்பான ஆட்டமாக இருக்கும், ஜடேஜா சிறப்பான ஆட்டமாக இருக்கும், அக்ஷர் பட்டேல் ஒரு சுமாரான ஆட்டமாக இருக்கும். ஒரு 20 ரன் அடிப்பார், ஒரு விக்கெட்டும் எடுப்பார் அக்ஷர் பட்டேல். அப்போ இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சமி அவர்கள் 3 விக்கெட்டும் அல்லது ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டோ அல்லது குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டோ வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சமியை கூட கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது ரவீந்திர ஜடேஜாவை பந்து வீச்சும் பொழுது கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். ஹர்திக் பாண்டியா பற்றி கேட்கலாம். இன்றைக்கி அவர் சுமாரான ஒரு இதாக இருக்கும், ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு தான் அவருக்கு இருக்குது. பேட்டிங்லேயும் பெருசாக ஒன்றும் விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. ஒரு 10 ரன் அடிப்பார், ஒரு விக்கெட் எடுப்பார், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கடுத்து இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், முகமது சமி, ரவீந்திர ஜடேஜா போன்ற விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக பங்களாதேஷ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சௌமியா சர்க்கார், பர்வேஸ், மெஹந்தி மிராஸ், முகமது உல்லா மற்றும் கீப்பரில் ரஹீம் அவர்கள் சிறப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் சௌமியா சர்க்கார் அல்லது பர்வேஸை அல்லது மிராஸை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சௌமியா சர்க்காருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மிராஸ் அவர்களை செகண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். சிறப்பான முறையில் விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பங்களாதேஷ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் டி அகமது, முகமது உல்லா, மெஹந்தி மிராஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக பங்களாதேஷ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சௌமியா சர்க்கார், டி ஹசன் ஒரு சுமாரான இன்னிங்ஸாக இருக்கும், அதாவது 20 ரன் அடிக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது. அடுத்து பர்வேஸ், முகமது உல்லா, மிராஸ் மற்றும் முகமது உல்லா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அடுத்தபடியாக பங்களாதேஷ் அணி இரண்டாவது பந்து வீசின விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் டி அகமத்,
எம் ரஹீம், முகமது முல்லா போன்றோர் விக்கெட்டுகளை மெஹந்தி மிராஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். வெளியூரில் இருப்பதால் வீடியோவாக போட முடியவில்லை, ஆடியோவாக போட்டுள்ளேன். எனவே இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைய தினம், அதாவது போன மேட்ச்சில் நம்ம வந்து நிறைய ஹிண்ட்டெல்லாம் கொடுத்துருந்தோம். என்னென்னா டார்கெட் வந்து 280லேருந்து 330 ரன் இருக்கும் அப்படின்றதும் அதே மாதிரி இருந்தது. மற்றும் பேட்ஸ்மேன் வந்து 2 பேட்ஸ்மேன் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க அப்படி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஹிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுதான் இன்றைக்கி ஹிண்ட்டு. ஸோ இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.